இன்றைக்கி முதிரையால் புழுக்கு வைக்கிறோம். முதிரைங்கிறது ஹோஸ் கிராம் சொல்லுவோம், கொள்ளு சொல்லுவோம் தமிழில். இந்த கொள்ளை வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது சேனக்கிழங்கு, தக்கரவள்ளிக்கிழங்கு, மத்தன், அரசாணிக்காய் சொல்லுவோம் இல்லையா, அது மூணும் கொஞ்சம் பெருசு கஷ்டமாக நறுக்கி உப்பு போட்டு வேக வைக்கும். தண்ணியும் விட்டு வேக வைக்கிறோம். மண் சட்டியில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போடணும் இதில். அது மூடி போட்டுங்க வேகட்டும். ரொம்ப பெருசாக அடுப்பு எரியப்படாது. நிதானமாக எரிஞ்சு எல்லாம் தான் எல்லாம் ஒரு போல் வெந்து கிடைக்கும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வைக்கணும். நல்ல ஒன்று கலரி கொடுக்கணும். அது கஷ்டமெல்லாம் வந்தாச்சுன்னா குக்கரில் இந்த வறுத்து ஊற வச்சிருக்கிற கொள்ளு முதலே சொல்லுவாங்க, அதை நல்லா 10 நிமிஷம் குக்கரில் வெயிட்டு போட்டு வேக வைக்கணும். நல்லா வேகணும். அது டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதே இதோட ஒரு 3 கரண்டி வெந்த முதிரை போட்டிருக்கேன். 3 கரண்டி எல்லாமே சேர்ந்து திளைக்கட்டும். இதில் ஒரு அச்சு வெல்லமும் போடணும். நீ கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், ஒன்றோ ரெண்டோ வரமிளகா போட்டுங்க. அவ்வளோ சௌகரியம். காரத்துக்கு ஏற்ப எல்லாமே மிக்சியில் ஒன்று அடிச்சுட்டு அரைக்க வேண்டாம். சதைச்சா போதும். சதைச்சி இதில் போட்டு விடலாம். போகிறத கருகாப்பிலையும் போட்டு கடுகும் வரமிளகாயமாக தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்சு கொட்டணும். இது கஞ்சி, புழுங்கரிசி கஞ்சி வச்சா அதை தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். முதிரை புழுக்கு சொல்லுவாள். இப்போ தாளித்து கொட்டிட்டோம். இதை சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.